இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. இது ஏங்க ஒரு லேட்டாக சொல்லணும், முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த செய்தியே வெளில வந்திருக்காதுல்ல. நீங்கள் ஒரு தவறை யார்ட்டையுமே கேட்காம கொள்ளாமல் அங்கே முதல் மனைவி இருக்காங்க, 2 பசங்க வேறு இருக்காங்க கோயம்புத்தூரில் விட்டுட்டு சென்னைக்கு இங்கே வேலை விஷயம் திரும்பி கோயம்புத்தூருக்கு நிம்மதியாக போகணும். ஒரு மனுஷன் இவ்வளோ விஷயங்கள் தவறு பண்ணிவிட்டு அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டு வந்தாருங்க மகளிர் இடத்துல கூட. அவங்க உடனே நேராக ஸ்டேஷனுக்கு ஒரு 15 பக்கம் அறிக்கை ஒன்று விட்டாங்க, ஆக்ஷன் எடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அது அனாதையாக வளரணுமா? ஒரு அப்பா உயிரோடு இருக்கும்போது அம்மா இருக்கும்போது அனாதை அப்பா இல்லாதன்னு சொல்லி வளர முடியுமா அந்த குழந்தை? நாளைக்கு பெரிய குழந்தையாச்சுன்னா என்ன பண்ணுவது? எவ்வளோ அவமானங்கள் சந்திக்க வேண்டியது இருக்காது. ஸோ ஃபைட் பண்ணணுமா அவங்க? பட் அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசாட்சியோட நம்ம இனிமேல் போய் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டாரு. திரும்பி கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து பண்ண என்ன அவங்களுக்கு ஒன்று அவங்க நான் பிரிஞ்சு போகணுன்னு சொல்லணும், இல்லை ரெங்கராஜுக்கு என்ன பண்ணால் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த சிறைக்கு அனுப்பணும். பட் அதனால் இவர் தான் சொன்னல ஏற்கனவே போனால் போய் தொலைதுன்னு அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் விட்டுருக்கலாம் மேபி. இதை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ்லையும் இப்போ மாதம்பட்டி ரெங்கராஜ் அவர்களுக்கு பெரிய லெவலில் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிற போது இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை ஏமாற்றிட்டு இப்போ கோர்ட்டு சொன்னதுனால குழந்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படியே வர்றவங்க எல்லாமே இவங்களுக்கு பேசுவாங்க இல்லையா? அதனால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை மாட்டிக்கிச்சு மாதம்பட்டி கதை. ஸோ அதனால் ஒரு பெண்ணை நீங்கள் ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது அது இந்த கர்மாங்கிறது சுற்றி அடிக்கணும் கதை. அதுதான் இப்போ அவர் சுற்றி அடிச்சுட்டு நான் நினைக்கிறேன். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், ரொம்ப நாளாவே ஒரு பெரிய பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குன்னா ஜாய் கிறிஸ்டல்டா அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுடைய குழந்தையோடைய அப்பா இவங்க மாதம்பட்டி சார்னு சொல்றாங்க. ஆனா அவர் இல்லைன்னு நிறைய நாளா சொல்லிட்டு இருந்தாரு. டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுதான் இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இனிமே ராகா ரங்கராஜோட அப்பா நான் தான், அவருடைய எல்லா தேவைகளையும் நான் தான் ஒரு அப்பாவா என்னோட பொறுப்பேற்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இது ஏங்க ஒரு லேட்டா சொல்லணும், முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த செய்தியே வெளில வந்திருக்காதுல்ல. நீங்க ஒரு தவறை யார்ட்டையுமே கேட்காம கொள்ளாம அங்கே முதல் மனைவி இருக்காங்க, 2 பசங்க வேறு இருக்காங்க கோயம்புத்தூரில் விட்டுட்டு சென்னைக்கு இங்கே வேலை விஷயம் திரும்பி கோயம்புத்தூருக்கு நிம்மதியாக போகணும். அதை விட்டுட்டு இங்கே இன்னொரு லைஃபை நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க. பட் லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே விட்டுட்டு போகிறது எந்த அளவுக்கு ஒரு மனசாட்சி இல்லாத மனிதன் பண்ணுற விஷயம் தான். இதுதான் நடந்தது. லாஸ்ட் 1 இயருக்கு மேலே நடந்த விஷயங்களே இதுதான். ஜாய் அவர்களும் சொல்லி பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க. இது மாதிரி நான் மேரேஜ் பண்ணிங்கன்னா மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு தான் வேற ஸ்டில்ஸ்லாம் ஜாய் அவர் விட்டது நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, அவங்க தான் நிறைய போட்டோஸ் வீடியோஸ்னு அனுப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா இவர் ரெங்கராஜ் என்ன பண்ணிட்டாரு, மாதம்பட்டி ரெங்கராஜ் அவர்கள் இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த பிரெக்னன்ட் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? இவருக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, பண வசதி இருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பாவம், அம்மா கூட கண் பார்வை சரியாக தெரியாத ஒரு அம்மா வேற இருக்காங்க இல்லையா? அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அவங்க சொல்லி பார்த்தாங்க, கேட்கலையும் போது சரி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடுவாங்க. அவங்க நியாயமாக போராடி பார்க்குறாங்க. இல்லைங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு, குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் இருக்கணும், ஃபேமிலி ரன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் அப்பெல்லாம் முடியாது வெளில போகும்போது நியூஸை வெளில விட்டாங்க. அது அப்படியே போது மகளிர் ஆணையத்து வரைக்குமே போகுது. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் போராடினாங்க. பாவம் அந்த நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது கூட படிக்கட்டு ஏற முடியாமல் ஏறி வந்தாங்க ஜாய் மகளிர் ஆணையத்தில். இவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கையை பிடிச்சிட்டு ஓடுறாரு, ஸ்டைலாக ஓடுறாரு. அப்போ கூட ஒத்துக்கல. அண்ணன தவறு இவரு. கடைசியா குழந்தை பிறக்கிறவரு எதுவுமே இல்ல, அப்ப வரையும் போராடிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பிரெக்னன்சி டைம்ல அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன், அது ஒரு மைண்ட் காமா இருக்கணும். பட் அவங்க ஃபுல்லா போராட்டத்திலேயே தான் அந்த பிரெக்னன்சி ஃபுல்லா மிகுந்த போராட்டம். அவங்க கேட்டதே என்னோட குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு வேற எதுவும் தேவையிட ஒன்றும் தேவையிட அப்படின்னு தான் அவங்க போராடுறதே. அதுதான் ராகான்ற பேர் கூட வச்சாங்க. ரொம்ப விருப்பப்பட்ட பேருன்னு சொன்னார். ரெங்கராஜுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட பேர் அது. குழந்தை பிறந்த அதே வச்சாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த கை விரலாம் அவங்க அப்பா மாதிரியே வாயில் வச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த ஸ்டில்லாம் வேற விட்டாங்க. அதை அப்படியே அப்பா மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் இவ்வளோ விஷயங்கள் தவறு பண்ணிட்டு அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் நான் தயாராக இருக்கேன்
அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டு வந்தாருங்க மகளிர் இடத்துல ஆமா கூட. சார். அவங்க உடனே நேராக ஸ்டேஷனுக்கு ஒரு 15 பக்கம் அறிக்கை ஒன்று விட்டாங்க, ஆக்ஷன் எடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேயும் ஒத்துக்கலை அவர். அப்புறம் தான் டிஎன்ஏ போகுது. அப்போயே தெரியும்ல, டிஎன்ஏல உண்மை தெரிஞ்சு போகணும்னு தெரியும்ல, அப்போவும் இல்லைன்ட்டு போராடிட்டு போகிறார். அந்த பொண்ணு அவ்வளோ போராடின, குழந்தையும் பிறந்தாச்சு, பண்ணியாச்சு, எல்லாம் முடியுது. ஸோ டிஎன்ஏ ரிசல்ட் வருது, வந்துட்டால் வேறு வழியே கிடையாது, அவர் தான் அப்பாங்கிறது ப்ரூஃபாக. இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதை ஆமா இனிமேல் மாற்ற முடியாதுல்ல உங்களுக்கு. ஸோ இப்போ சூழ்நிலையில் வேறு வழியில் கோர்ட் என்ன ஆர்டர் போட்டுருது அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட்டு ப்ரூஃப் ஆகிடுச்சு, நீங்கள் அப்பாங்கிறது இதாகிடுச்சு. நீங்கள் அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். அந்த குழந்தையோட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்படின்னு கோர்ட் சொன்னதுனால தான் அவர் இப்ப அந்த photo அதனால தான் இவர் ஸ்டெப்பே எடுத்தார், இல்லைன்னா கூட எடுத்திருக்க மாட்டார். இப்போ ஓகே மனசாட்சியே இல்லாமல் தான் இருந்தார் அவர், மாதம்பட்டி ரங்கராஜ். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். நீங்கள் பண்ண ஒரு தவறுக்கு அந்த பொண்ணு ஜாய் பலிகடாகணுமா? சரி, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஆமா அது அனாதையாக வளரணுமா? ஒரு அப்பா உயிரோடு இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது அனாதை, அப்பா இல்லாதன்னு சொல்லி வளர முடியுமா அந்த குழந்தை? முடியாது. நாளைக்கு பெரிய குழந்தையாச்சுன்னா என்ன பண்ணுவது? எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்காது. ஸோ அது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கிறதுனால தான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் எடுத்து அதை சப்மிட் பண்ணுறாரு. அதனால தான் வெளியிட்டதே. நீ வெளி உலகத்துக்கு சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது, வெளியில் நீங்கள் காட்டணும். ஓகே ஜாயை கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, ராகா ரங்கராஜுக்கு நான் தான் அப்பான்னு சொல்லணும்னால தான் இந்த முடிவெடுத்து வெளியிட்டார். இது கூட வந்து உடன்பாடு அவருக்கு பெருசாக இல்லைங்கிற தகவல் தான் எனக்கு வருது விசாரிக்கும் போது. வேறு வழி கிடையாது, சொல்லி தான் ஆகணும். இப்போ அங்கே கோயம்புத்தூரில் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. இது ஒன்று நீங்கள் சொல்லிட்டு பண்ணியிருக்கணும் இல்லையா? அங்கே வசதியாக இருக்காங்க, நீங்கள் பண்ண ஒரு தவறு. ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஆனாலும் இப்போ ஜாய் அவர்கள் போராட்டத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. அதுதான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணதே. குழந்தைக்கு ஒரு அப்பா கிடைச்சாரு, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. இனிமேல் அந்த குழந்தைக்கும் ரங்கராஜுடைய சொத்துல ஒரு பகுதி குழந்தைக்கும் போய் சேரும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது, இப்போ நம்ம ஸ்ட்ரீட்லலாம் வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது டிவோர்ஸ் ஆகாம இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணாலோ இல்ல குழந்தை பெத்துக்கிட்டாலோ வந்து அது சட்டப்படி குற்றம் தானே. இவர் மேல அப்போ அது மாதிரி எந்த கேஸும் போடலையா சார்? அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நினைச்சாதான் போட முடியும். அப்படிங்களா? இப்போ என்ன துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட போய் சேர்ந்துட்டாரு, குழந்தைய பெற்றுட்டான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணணும். அவங்க கிட்ட அட்வொகேட் வேற. ஆமா. ஸோ ஃபைட் பண்ணணும் அவங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசாட்சியோட நம்ம இனிமேல் போய் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியும்? பண்ணிட்டாரு, திரும்பி கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து பண்ண என்ன அவங்களுக்கு ஒன்று அவங்க வந்து நான் பிரிஞ்சு போகணுன்னு சொல்லணும், இல்லை ரங்கராஜுக்கு வந்து என்ன பண்ணால் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த சிறைக்கு அனுப்பணும். இது அவங்க விரும்பலைன்னு நினைக்கிறேன் நான். இதை பண்ணி தொலைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க போனால் போய் விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் படி நம்ம இந்தியா லா பிரகாரமே வந்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வேணால் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஓகே. அது அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் டைவர்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, சட்டப்படி கூடாது. ஆனால் இவர் வந்து இதெல்லாம் வெளியில் தெரியாது, நம்ம ஜாலியாக போயிட்டு ஸோ கோயம்புத்தூர்லாம் ஒய்ஃப் இருக்காங்க, சென்னையில் தெரியாது, இல்லை சென்னைக்கு வந்தோம்னா இப்படி தங்கிட்டு போயிடலான்னு அவர் நினச்ச ஒரு கணக்கு. அது தப்பு கணக்கு இல்லையா? அது வந்து ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது மாதிரி இல்லையா? இப்போ ஜாய்க்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, முதல் ஒய்ஃபுக்கும் நம்பிக்கை துரோகம் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆமாம் இல்லையா? இப்போது வந்து இவர் விருப்பம் இல்லாமல் தான் இந்த குழந்தைய தூக்கி வச்சிட்டது, ஃபோட்டோஸ் எடுத்தது, வெளியெடுத்து சொன்னது இதுதான். பட்டு கோயிலில் போய் அந்த குழந்தைக்கு வந்து மொட்டையும் அடிச்சிருக்கிட்டு அந்த மடியில் வச்சு அவர் தான் மொட்டை அடிச்சிருக்காரு. அதில் விருப்பமே கிடையாது, அவருக்கு இஷ்டமே இல்லை. ஆனாலும் நீ பண்ணி தான் தீரணும், வெளியெடுத்து காட்டி தான் தீரணும். நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ், இவங்கெல்லாம் கூட நிறைய இதை இன்வைட் பண்ணும்போது அவங்களாம் ரொம்ப கட்டுன்னு கோச்சிக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறதா அவர் சொல்கிறாங்க. பார்த்தேன் அந்த தகவல் எனக்கு வருது. அதை சொல்ல இப்போ வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை, ஆனால் வெளியில் காட்டிக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் காட்டணும், சிரிச்சுக்கிட்டு தான் அந்த குழந்தைகிட்ட நீ இருக்கணும். ராகாவுக்கு அப்பான்றது சொல்லிட்டார். இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு, குழந்தைக்கு நீங்கள் தான் செய்யணும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்து கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால ஜாய் அவர்கள் நிம்மதியாக இருக்காங்க. இனிமேல் என்னுடைய குழந்தை அனாதை குழந்தை இல்லை, ஒரு தவறாக பிறந்த குழந்தைலாம் நாளைக்கு இந்த குழந்தை மேலே தானே அஃபெக்ஷன், ஒரு அட்டம்ப்ட் வரும். அப்போ இந்த குழந்தை யார் அப்பான்னு கேட்பாங்க. அது ஜாய்க்கு தானே வந்து அசிங்கமாகும், அவங்க பொண்ணு இல்லையா. இதுதான் புதிய படைப்படத்தில் பார்த்திபன் சொல்லியிருப்பார். அனாதையை பித்து இந்த குப்பத்தொட்டில் தூக்கி போட்டு போயிட்டாங்க ஆத்தாக்காரி அப்படின்னா அவன் வந்து ஒரு மாதிரி ரவுடியாக வளருவாங்க. கரெக்ட். ஸோ இந்த குழந்தை நாளைக்கு அப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அம்மா எப்படி வளர்க்க முடியும்? நீங்கள் என்னதான் அப்பா இருக்கும்போது, அப்பா இல்லைன்னா அம்மா வளர்க்கலாங்க, அப்பா இருக்கும்போது நீங்கள் பொறுப்பு அவருக்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு பொறுப்பை வந்து கோர்ட்டு கொடுத்துட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது.
இன்னைக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி இனிமேல் அந்த அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா, வெளி உலகத்துக்கு சொல்லியாச்சு, சொல்லி தான் தீர்ன்று வந்து ஒரு ஆர்டரு, ஃபோட்டோவை சப்மிட்டும் பண்ணியாச்சு அதை. ஸோ இப்போ ஜாய் அவர்கள் திருப்தியாக இருக்காங்க. மாதவட்டி ரங்கராஜ் தான் இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் சேத்துல ஆத்தில ஒரு கால் வச்சிருந்த மாதிரி. அதுதான் சரி. இப்போ அவங்க கேஸ் கொடுக்கல, ஜாய் கிறிசல்டா அவர்கள் கேஸ் கொடுத்தாலுமே வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து டிவோர்ஸ் பண்ணாம தான் வந்து இன்னொரு மேரேஜ்க்குள்ளேயோ இன்னொரு ஃபேமிலிக்குள்ளேயோ போயிருக்காருன்னு. அப்போ கோர்ட்டே வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்காதா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லைங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்து கோர்ட்டே வந்து குற்றவாளின்னு எப்படி சொல்லும்? ஓகே. பாதிக்கப்பட்டவர்கள் இவருனால நான் பாதிக்கப்பட்டுட்டேன், இனிமேல் நான் மாதவட்டி ரங்கராஜோட நான் வாழ மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்லி எனக்கு ஜீவனாம்சம் வேணும். அதுதானே ஜெயம்பரவி கேஸில் ஆர்த்தி சொல்கிறாங்க. எனக்கு மாதம் 40 லட்சம் ரெண்டு கோர்ட்டு சொல்லி கேஸ் போடும்போது அவங்க 3 லட்ச ரூபா கொடுத்தாப்புன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? அது மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதவட்டி ரங்கராஜனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணும். அது எஃப்ஐஆர் போடணும், கோர்ட்டுக்கு போகணும். அப்போ ஒரு குற்றவாளியாக நீங்கள் வந்து காமிக்கணும். அப்படின்னா தான் இது வந்து இந்த கேஸ் போகும். இல்லை விருப்பப்பட்டு ஓகேனா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இவர் போயிடும், மாதவட்டி பேர் வரதை. அதனால் நீங்கள் வந்து அவர் மேலே புகார் கொடுக்காம நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கோர்ட்டோ ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் அதனால் இவர் தான் சொன்னல ஏற்கனவே போனால் போய் தொலைதுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட்டுருக்கலாம் மேபி. இதை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ்லையும் இப்போ மாதவட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு பெரிய லெவலில் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிற போது இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை ஏமாற்றிட்டு வந்து இப்போ கோர்ட்டு சொன்னதுனால குழந்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படியே வர்றவங்க எல்லாமே உங்களுக்கு பேசுவாங்க இல்லையா? அதனால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை வந்து மாட்டிக்கிச்சு மாதவட்டி கதை. ஸோ அதனால் ஒரு 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 பெண்ணை நீங்கள் ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது அது இந்த கர்மாங்கிறது சுற்றி அடிக்கணும் நமக்கு அதை. அதுதான் இப்போ அவர் வந்து சுற்றி அடிச்சுட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன அந்த குழந்தைக்கு ஒரு நிம்மதி, ஜாய்க்கு ஒரு நிம்மதி. அப்பான்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்து அப்பனா ஜாய் ஒய்ஃபு தானே. ஆமாம். ஸோ அப்படி தான் போகுது. அதனால் இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது புகாருங்கிறது கொடுக்கப்பட்டாலும் ஆக்ஷன் எடுக்க முடியும் தவிர போனால் போது விட்டுட்டாங்கன்னா அப்படியே நியூட்ரலாக அப்படியே மாதவட்டி ரங்கராஜ் அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது. ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது மாதவட்டி அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அட்வொகேட் நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து நான் லா படிக்க போறேன் அப்படின்னு அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? படிக்கிறதுக்கு வயசு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ அவங்க லா அட்வொகேட் இருக்காங்கன்னா ஏதாவது அதை வேறு லெவலில் போய் பேசி நம்மளுடைய லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் லா படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கலாம். நல்ல படிப்புக்கு ஒரு ஏஜ் கிடையாது. 50 வயசுல நிறைய படிச்சுட்டு இருக்காங்க இன்னும். அதை விருப்பப்படுறாங்க. அதனால அப்படி செய்தி வந்தது. ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து மாதவட்டி அவர்கள் வந்து இப்போ அந்த ஃபேமிலி ஆல்ரெடி வந்து 2 பசங்க இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இங்கேயும் வந்து ஒரு ஒய்ஃபு இன்னொரு குழந்தைன்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்தோடைய இப்போ செலவுகள் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பார்க்கணும். இப்போ வந்து நீங்களே ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பிஸ்னஸும் சரியா போகலை. ஸோ மாதவட்டி வந்து இப்போ எந்த மனநிலையில இருப்பாரு, அடுத்ததான் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் முன்னாடி யோசித்துருக்கணும்ல, யோசிக்கல. அதனால் இப்போ 2 ஃபேமிலி அவர் தான் பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. பிஸ்னஸில் பெரிய அளவில் இப்போ இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் இப்போ இவருடைய பிஸ்னஸ் கையில் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய உடன்பிறப்பு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. பட் இவருக்கு பெரிய அளவில் போகலாம். அதுதான் சொன்னேன், இவருக்கு ஒரு நேம் வந்து ஒரு பேட் நேம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சியும் போது எப்படி யோசிப்பாங்களா அவங்க? மாதவட்டி ஏற்கனவே அந்த மெட்ராஸில் ஒரு பொண்ணு இது பண்ணிட்டு கட்சியில் பிரச்சனை பண்ணார், இப்போ தானே ஒத்துட்டு இருப்பார் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசும்போது சாப்பாடு, ஏன்னா கல்யாணத்தில் வந்து சாப்பாடு எப்படி இருந்தால் கேட்பாங்க, நல்லா இருக்கா சூப்பராக இருந்தான்னு கேட்பாங்க. அதை இதில் போய் சொல்லும் போது மிரட்டிட்டா சாப்பாட்டில் அம்மாங்க, சாப்பாடுல பிரச்சனை வந்திருக்கே, நிறைய கல்யாணம் நின்று போயிருக்கு வேற. ஸோ அதனால் அந்த ஒரு இதுக்கும் போது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து சில ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, இது கட்டாக இருக்குது. பிஸ்னஸ் கொஞ்சம் பெரிய அளவில் இல்லை இப்போ. அது காரணம் வந்து நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய விஷயங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கைங்கிறது மாதிரி அவர் பண்ணினதை திரும்பி அடிக்குது அதை. ஓகே. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு கொஞ்சம் வசதியாக இருக்காங்க, பட் அவர் பெரிய பேக்ரவுண்டு இருக்குது, அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்குது. ஆமா, அதில் தானே இவ்வளோ பிரச்சனை தப்பிச்சு வந்தார் அவரு. ஒரு மனிதன் அரசியல் செல்வாக்கு இருந்தா என்ன பண்ணா பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம். அது நல்லது பண்ணணுங்க. அதுதாங்க விஷயம். நீங்க ஒரு மனிதனுக்கு நல்ல பேரும் புகழ் செல்வாக்கு இருந்ததுன்னா அதை வச்சு நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும், உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும். அதை வச்சு இந்த தவறுதெல்லாம் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. அப்படிதான் ஓடிச்சு, அது 1 வருஷம் வண்டி ஓடிச்சு, இப்போ ஓடி நின்றுச்சு வண்டி அதை. ஸோ அதனால் மனசாட்சி நீங்கள் பதில் சொல்லியே தான் தீரணும். ஸோ மாதவட்டி ரங்கராஜுடைய மனசாட்சி கண்டிப்பாக கேள்வி கேட்டிருக்கோம். அவனை அங்கே ஒரு ஒய்ஃப் 2 பசங்க வச்சு ஜாயை இங்கே கொண்டுட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நிறைய கேள்விகள் கேட்கும் இல்லையா? 2வது ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வேற ஒரு ஜட்ஜாக வேற போய் உட்காந்துருக்காரு.
அது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா சார்? அதை வந்து அந்த வீடியோல அவர் பேசுறது சும்மா கலாய்க்கிற மாதிரி அவர் வந்து எவ்வளவு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பு. ஆனா அந்த ஷோலயா இருக்கட்டும் மத்த வீடியோஸ்லயா இருக்கட்டும் அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி அதை கலாய்க்கிறது இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. தவறுங்க அது. நீ அதுதான் சொல்லலையா, நீ ஒரு மனிதன மனசாட்சி வேணும். மனசாட்சியே இல்லாம ஒரு மனுஷன் இருக்கான்னா இப்போ எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க நீங்க? அது ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. ஆமா சார், அந்த ஷோலயுமே வந்து அவங்க கலாய்க்கிறாங்க, அவருக்கு எந்த கில்ட்டுமே இல்லாம அவரு சிரிப்பாரு, கூட சேர்ந்து ஃபன் பண்ணுவாரு. அது நக்கல். அந்த நக்கலுக்கு என்னாச்சு இப்போ உங்களுக்கு? கோர்ட்டு ஒரு ஆப்பு வச்சிச்சுல்ல, அதுதான். நீங்கள் ஒரு தவறு பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஸோ இப்போ ஜாய் கிறிஸ்டல் அவர்களை நீங்கள் ஏமாற்றிட்டு போகணும்னு நினச்சிங்க. அவங்க கெஞ்சி பார்த்தாங்க, காலில் விழுந்து பார்த்தாங்க, இல்லைங்க குழந்தை பிறக்க போது இதுன்னு நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க. வேறு வழி இல்லை, சட்டப்படி அவங்க முயற்சி பண்ணாங்க, அது நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்கிட்ட இல்லைன்னா சொல்லி இங்கே மகளிர் ஆணையத்தை கூட கூப்பிட்டு வந்ததே அவங்களுக்கு. அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வராங்க, நீங்கள் அழகாக கையை பிடிச்சிக்கும் போது மனநிலை எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? அது கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா அவருக்கு நல்ல பண வசதியெல்லாம் இருக்குது, நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, நிறையா ஃபாரின் கார் ஏகப்பட்டது வச்சுருக்காரு. ஸோ அதனால் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிறத வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபு கொஞ்சம் கொடுத்து இப்போது ஜாய் அவர்களுக்கும் இப்போ இருக்கிற அந்த ராகா ரங்கராஜ் குழந்தையும் கண்டிப்பாக அவர் செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், இனிமேல் உழைங்க. சிங்கிளாக உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுத்தீங்களே, இப்போ 2 டைம் ஒர்க் பண்ணுங்கள், ஷிஃப்ட் ஒர்க்கில் பண்ணுங்கள், இந்த ஒய்ஃபுக்கும் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வழி கிடையாது, கண்டிப்பாக உங்களை நம்பி தான் இருக்காங்க. அதனால் பார்க்கலாம். ஒத்துக்கிட்டார் இல்லையா? இனிமேல் கொஞ்சம் வந்து அவருக்கு ஒரு அந்த இமேஜ் கொஞ்சம் அந்த பழைய பேட் இமேஜ் கொஞ்சம் குறையும் தான் நான் நினைக்கிறேன். இனி வரட்டும், இனிமேல் நிறைய கல்யாண ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து ஸ்மால் பார்ட்டி பண்ணட்டும். ஜாய் கிறிஸ்டலாவுக்கும் அந்த ராகா ரங்கராஜுக்கும் பண்ணட்டும். ஃபஸ்ட் ஒய்ஃப் 2 பசங்களுக்கு அவர் பண்ணட்டும். வாழ்க்கை ஒரு முறை தான். ஒத்துக்கிட்டீங்க, அதுவும் கொஞ்சம் வந்து அறகுறையாக தான் ஒத்துருக்காரு, வழியே இல்லாமல் சொல்லுன்ற சூழ்நிலைக்கு தான் சொல்லியிருக்க தவிர நீங்கள் மனசார ஏற்றுக்கணும். இதை அப்போ தான் நீங்கள் பண்ணின ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், உங்களுடைய பிஸ்னஸும் மேலோட்டமாக போகும். அப்படிதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அவரோட பிசினஸ் வந்து லோவா போயிட்டதுனால அவங்க கூட பிறந்தவங்க வந்து அந்த பிசினஸ்ல எடுத்துக்கலாம். சோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த கேட்டரிங் அந்த மாதிரியான பிசினஸ் இருக்காங்க. ஆமா, எஸ். ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க லைவா மேரேஜோ இதுலயோ சில ஃபங்க்ஷன் ஈவென்ட் ப்ரோக்ராம்லாம் பாத்தீங்கன்னா குக் பண்ணி அப்படி நல்லா அப்படி ஹாட்டா சுட சுட கொண்டு வந்து போட்டு பண்ண ஒரு விஷயம் இருந்தது. இப்போ பார்த்தா அதனுடைய ட்ரெண்டிங் கொஞ்சம் மாத்துறாங்க, வேற எங்கேயோ க்ளவுட் சிக்கன் மாதிரி வெளியில வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் மாறுது, அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் மாறுது, அந்த சூடு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அதனோடது கொஞ்சம் குறையுது. இப்போ அதில் வேற அவர் கொஞ்சம் அவருடைய இமேஜ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுது. ஓகே, அதில் பரவாயில்ல. இனிமேல் நீங்கள் பழைய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போங்க, பிஸ்னஸை பார்த்துங்க, ஜாயும் ராகா ரங்கராஜையும் பத்திரமா பார்த்துங்க, சென்னைக்கு வந்தால் பார்த்துங்க, கோயம்புத்தூர் போனால் அவங்கள பார்த்துங்க. நீ வேறு வழி கிடையாது, நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் தான் நல்லது முடிவு பண்ணியாகணும். ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய டைமுக்கு ரொம்பவே நன்றி சார்.